ஆண்டு நாம் மேற்கொள்வதாக இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே அதனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆண்டு கிருபிக்காக சொல்கிறேன். கடந்த வருடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை, உண்மை சம்பவத்தை அதாவது கூற ஆசைப்படுகிறேன். லண்டனில் இருந்து சிங்கப்பூருக்கு சென்று கொண்டிருந்த ஒரு டைரக்ட் ஃபிளைட் கிட்டத்தட்ட ஐ திங்க் 14 hours நினைக்கிறேன், மேபி 14 hours almost 12 hours முடிஞ்ச உடனே ஃபைனல் ஐ திங்க் லஞ்ச் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் சந்தோஷமா ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. lot of people are going for vacation, lot of people going for connections, Malaysia. Direct flight, not always there is a full load. என்ன நடந்துச்சுன்னா, everything is safe. I think Singapore Airlines is one of the safest airline and professionals are doing a good job. வழக்கமாக நமக்கு கேட்ட அந்த சத்தம் தான் always wear your seat belt அப்படிதான் எல்லாரும் போயிருக்கிறோம். ஆனாலும் அந்த சீட் பெல்ட் சைன் ஆஃப் ஆனோன்னா நமக்கு எடுக்க கூட தான் இருக்கும், உடனே எடுத்துருவோம். ஆனால் அவங்க சொல்றது ஒரே ஒன்று, இட் இஸ் சேஃபர், எப்பவுமே போட்டுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கல்வி எடுத்து வச்சுருவோம். என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 4.6 seconds சடன் ட்ராப் இந்த altitude. அந்த ஸ்டாட்டிஸ்டிக் போட்டுட்டாங்க 54 meters or 178 feet. ரியல் statistics அப்படி 4.6 seconds தான். யூஸ்வலாக டர்புலன்ஸ் வந்தால் என்ன சொல்லுவாங்க, ஸோ டர்புலன்ஸ் நம்ம ஒரு வார்னிங் கொடுத்துருவாங்க, அகெயின் வி புட் த சீட் பெல்ட் அப்படிதானே. ஸோ இந்த நேரத்தில் நான் சொன்னேன், ஹைலி ப்ரொஃபஷனல் நல்ல ஒரு ஏர்லைன், நிறைய பேர் நம்ம போயிருக்கலாம். they unable to predict the turbulence. அதுதான் இதோட ஸ்டோரி. எல்லாம் இருக்கு, சொபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட், நல்ல ப்ரொஃபஷனல்ஸ். ஒரு 2 மணி நேரத்தில் சிங்கப்பூருக்கு இறங்க போறாங்க, எல்லாம் வந்து ரெடியா, எவ்ரிதிங் இஸ் நார்மல். திடீரென்று வந்த அந்த டர்புலன்ஸ் அவங்களால பார்க்க முடியல, அவங்களால சென்ஸ் பண்ண முடியல. என்ன நடந்துச்சுன்னா, என்ன நடந்துருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, ஸோ பீப்புள் ஆர் த்ரோன் அவுட் டுவர்ட்ஸ் த காக்பிட். அப்படியே சடன் அதுதான் என்னுடைய சரவணோட மையப்போடு கருப்போடு சடுதியான என்ன நடந்திருக்கும். ஸோ தெரியும், சீனரி எல்லாம் வெளியே வந்துச்சு, ஆக்சிடென்ட் எல்லாம். ஆனாலும் யாரும் காப்பாற்ற முடியல. சொல்லுங்க. பெல்ட் போடாத மக்களை யாரும் காப்பாற்ற முடியல. பெல்ட் போட்ட மக்கள் they are safe. Even though அந்த சைன் இல்லை, there is no warning message also. ஏன்னா பைலட்டே ப்ரெடிக்ட் பண்ண முடியல, இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. there was a sudden incident. நிறைய பேருக்கு இன்ஜுரி, நீங்க யாராவது நியூஸ் பார்த்துட்டீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். lot of damages நிறைய பேருக்கு வந்து. ஸோ இது ஆக்சுவலாக நியர்பை மியான்மர் பக்கத்தில் ஸ்பேஸ் தான் நடந்துச்சு. ஸோ பைலட் டிசைடட் டு டர்ன் டு நியரஸ்ட் ஏர்போர்ட், பேங்காக் ஏர்போர்ட்டில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி they sent the victims to the Bangkok hospital. என்னன்னா நிறைய பேருக்கு அந்த ஸ்பைனல் இன்ஜுரி. ஒன் ஆஃப் த பிரிட்டிஷ் மேன் ஆல்சோ டைட். ஸோ இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் முடிஞ்சிட்டு பைலட் ரெஸ்டோர் பண்ணுறது 21 seconds ஆகிடும். அடுத்த செகண்ட் அது போட்டுருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்தது சடுதியான காரியங்கள். நம்ம கேட்ட காரியங்கள் தான், எச்சரிப்பின் சத்தம் தான். சீட் பெல்ட் போடுங்க, அந்த டர்புலன்ஸ் வருதோ இல்லையோ சீட் பெல்ட் போடுங்க என்று சொல்லி நடக்கிற காரியங்கள் தான், கேட்ட காரியங்கள். ஆனா அதுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் காக்கப்பட்டார்கள். எல்லாரும் யாரெல்லாம் ஜம்ப் பண்ணாங்கன்னா, சீட் பெல்ட் போடாதவங்க த்ரோ டுவர்ட்ஸ் த காக்பிட், முன்னால் தூக்கி அடிக்கப்பட்டார்கள். அதை யாரும் காப்பாற்ற முடியல. ஆனா அந்த பெல்ட் போட்டவங்க அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. கடைசி காலத்துல இப்படிதான் சம்பவிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதான் நம்ம இன்னைக்கு படிச்சோம். ஒரு வருஷத்தை நான் நாட்டில் இருக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கலாம்.
அதிகாரம் 25-26. சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்படுத்தி வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். சடுதியான திகில் வரத்தான் செய்கிறது. நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம், கடைசி மணித்துளியில் இருக்கிறோம். சுற்றில் என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்குது. அப்படித்தானே நம்ம படிச்சு டைஜஸ்ட் பண்றது கூட டைம் இல்லை. அவ்வளோ நியூஸ் ஓபன் பண்ணோம்னா, மார்னிங் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணோம்னா அவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. சடுதியான காரியங்கள் நடக்கிற இந்த சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை காப்பாராக. இந்த சடுதியான என்று சொல்ல இந்த வார்த்தையில 3 காரியங்களை காண்பித்து விட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சடுதியான லூக்கா 17ஆம் அதிகாரம் நாம் வாசிக்க கேட்ட பகுதியை எடுத்துக் கொள்வோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் அவருடைய நாளிலே தோன்றுவார். அவர் தோன்றுவார் என்று சொல்ல அந்த காரியத்துக்கு எதை உமானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் மின்னல். there was a sudden lightning. சடுதியாக தோன்றுகிற அந்த மின்னல், அதுதான் உண்மையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வரப்போகிறார். அப்படித்தானே சபை ஆண்டவர் நமக்கு எதற்காக கொடுக்கிறார்? ஆயத்தமாக மனவாட்டி ஆயத்தப்படுத்தும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் கட்டாயம் வரப்போகிறார். அது எப்படி நடக்கும்? அந்த சம்பவம் மின்னல் தோன்றுகிறது போல நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். சீர்கெட்டதா இருந்தது என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். அப்படியே சீர்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போய்விட்டது. சீர்படுத்த முடியாத சூழ்நிலை சீர்கெட்டதா இருந்தது. You want to renew everything. எல்லாவற்றையும் அழித்து போட விரும்புகிறார். புதிதான பூமி உருவாக்க விரும்புகிறார். ஆனால் காப்பாற்றப்பட்டது எத்தனை பேர் சொல்லுங்க? ஆமா, 8 பேர் தானா? 8 பேர் தானா? எவ்வளவு ஒரு சேட் ஸ்டோரி பாருங்க. அவ்வளவு பேருக்கும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. அப்படிதானே 8 பேருக்கு மாத்திரம் தான் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதா? அவ்வளவு பேருக்கு நோவா சொல்லியிருப்பாரு, எல்லாரும் வாங்க 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 உள்ள வாங்க, எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, இந்த சடுதியான சம்பவம், சடுதியான ஒரு சூழ்நிலை. இதுல முதலாவது காரியத்தை காண்பிக்கணும். சடுதியான சொல்லி சடுதியான துன்பம் வரதான் போகிறது. இனிமேல் ப்ராபஸையே அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா யாரும் சொன்னா நம்பாதீங்க. ஆண்டவரே சொல்லிட்டாரு. அப்படிதானே கடைசி காலத்துலாம் நடக்கும். பூமி எதிர்ச்சி புதுசா இருக்கு, ஆனா ஏற்கனவே சொல்லிட்டாரு ஆண்டவர், பூமி எதிர்ச்சி எதுக்காக நடக்கும் சொல்லி. இனிமேல் வரப்போகிற காரியங்கள், சடுதியான காரியங்கள் நிறைய நடக்க போகிறது. என்ன பாஸ்டர் இந்த சாயந்தர வேளையில நல்ல ஒரு ஆறுதலான செய்தி சொல்லுவீங்க அப்படின்னு? அப்படி இல்லை, நடக்க போற காரியங்கள் நடந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அப்பா வரப்போகிறார். அப்படித்தானே அடுத்த வாரம் மதர்ஸ் டே. உண்மைதான், அது சந்தோஷத்தை நான் இருக்க விரும்பல. மதர்ஸ் டே நீங்க கொண்டாடுங்க. காலையில ஒரு சிஸ்டம்ல சொல்லிட்டு இருந்துச்சான், மதர்ஸ் டேக்கு நான் அழகா எழுத மம்மி காண்டி, ஐயோ மம்மி டேடி பாவம், டேடி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, டேடிக்கு இப்படி எழுத போறேன் அப்படின்னு சொல்லிச்சான் சின்னம்ல. அப்புறம் அதை எப்படியும் கூல் பண்ணிடுறாங்க. அடுத்த மாசம் மதர்ஸ் டே வருது, அப்ப எழுதுன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம அப்பா வரப்போகிறார், அதற்கு நாம் ஆயத்தமா? அருமையானவர்களே, என்னுடைய கேள்வி இதுதான். அப்பா வரப்போகிறார், அப்பா பிதாவே என்று சொல்லி பாடுகிறோம், அப்பா அப்பா என்று சொல்லி உயர்த்துகிறோம், உண்மைதான். அவர் துதிகளில் பிரியப்படுகிறார், உண்மைதான். அவருக்காக நாம் செய்து கொண்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அவர் வரப்போகிறார். He is going to come soon, anytime soon. அதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? யோபுனுடைய ரிப்ளை எப்படின்னு நமக்கு தெரியும். யோபு என்ன சொன்னார்? யோபு 1ஆம் அதிகாரத்துல 13-14
எல்லாம் பார்க்கிறோம். அவன் எல்லாத்தையும் இழந்து போனான். ஆனா அவனுடைய ரியாக்ஷன் என்ன? 20 வாசிக்கலாமா? யோபு 1:20. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை பிரித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். சடுதியான துன்பத்தை எதிர்கொண்ட அருமையான பக்தன் யோபு, அவனுடைய வாயிலிருந்து வந்த ஒரு காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஹல்லேலூயா. அவன் ஏதோ புலம்பிருக்கலாம், என்ன ஆண்டவர் எப்படி பண்ணிட்டீங்க, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நான் எல்லாம் சொல்லிருக்கலாம். எல்லாம் சொல்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. உத்தமனாகிய அந்த மனுஷன் சொன்னது கர்த்தருக்கு சோசம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். யோபுடைய நிலைமை வேற. ஆண்டவர் அவனை சோதித்து பொன்னாக பார்த்தார், பொன்னாக துலக்கி விட்டார். அந்த சடுதியான துன்பம், சடுதியான ஒரு காரியத்தை ஃபேஸ் பண்ணுகிற நாம், நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகிறது? நான் சொன்னேன், நம்ம ஒரு நல்ல சூழ்நிலையில மேபி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா ஓகே நல்லா இருந்துச்சு சொல்லிருக்கலாம். இந்த கடைசி காலத்துல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, என்னென்ன காரியங்களும் நடந்துட்டு இருக்கு, கேள்விப்படாத காரியங்கள்லாம் வந்துடுது, கேள்விப்படாத சம்பவங்கள்லாம் நடக்கிறது. நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகிறது? ராஜா நீங்க வாங்க, அப்பா நீங்க வந்துருங்கப்பா, உங்களுக்காக உங்களை பிரியப்படுத்த நான் ஏதாவது செய்யணும், உங்களை பிரியப்படுத்த ஏதாவது செய்யணும், அப்படி இருக்க போகிறதா? அவரை துதித்து நாம் சுதந்திரிக்க போகிறோமா? இல்ல நாம் நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகிறது? சடுதியான துன்பம், சடன் ட்ரபிள். when we face sudden trouble, நம்முடைய காரியம் ஆண்டவரை சார்ந்து இருக்க போகிறதா? இல்ல நம்முடைய மாம்ச பலத்திலே காரியங்கள் ஏதாவது செய்ய போகிறோமா? ஒருவேளை சத்தியம் கொஞ்சம் கருகலான சத்தியமா இருக்கலாம், பட் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது சத்தியம் நம்மளை விடுதலையாகும். ஹல்லேலூயா. ஒருவேளை கடுமையா இருக்கலாம், ஆம். ஏனென்றால் ஆண்டவர் நம்ம அப்படித்தானோ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அற்புதமா ஆண்டவர் செஞ்சார். அவர் மந்தைகளை கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் சீஷரால் உருவாக்குறதுக்கு எல்லா சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று சொல்லி சீசர்களே பார்த்து கேட்கிறார். ஏன்னா அவ்வளவு கடினமான சத்தியத்தை அப்படியே சொல்லிட்டே இருக்கிறார். நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ, ஏனென்றால் அவரை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமா இருந்தது. ஹல்லேலூயா. அவரை இன்றைக்கு உருவாக்க ஒப்புக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது? இங்க இன்னொரு மனிதன் நான் காண்பிக்க விரும்புகிறேன். எசேக்கியா என்கிற ராஜா, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் திருப்பி வரலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த பகுதி. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாமே. கர்த்தர் அவனோடு இருந்தார். யாருக்கு? எசேக்கியா. அது முன்னாடி பாத்தீங்கன்னா அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் 6ஆம் வசனத்துல அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ரொம்ப அருமையான ராஜா. ரொம்ப பிகினிங் ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்புதமா இருக்கு. நம்ம பின்னால பார்க்க போறோம். அதே 18ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் 13-16 வரைக்கும் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13-16. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவிலிருந்து அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போ, நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகவல்களை கலற்றி அவைகளை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான். ஆண்டவருக்கு பிரியமான மனுஷனா இருந்த அந்த எசேக்கியா ராஜா செய்த ஒரு காரியத்தை தான் மறுபடியும் படிக்கிறோம். சனகரிப் என்கிறவன் எதிரியான ஒரு ராஜா, அவன் முற்றுகை போடுகிறான். அப்பொழுது இந்த எசேக்கியா செய்த காரியத்தை தான் நம்ம வாசிக்க கேட்டோம்.
அவன் சனகரிப்புக்கு என்ன சொல்றான்? என்னை விட்டு திரும்பி போகும், நீர் என்னை சுமத்துவதை நான் சுமப்பேன் என்று சொன்னான். எதிரி படையெடுக்கிறான், ஒரு மிரட்டல் வருகிறது, ஒரு எதிர்ப்பு வருகிறது. வசனம் என்ன சொல்லுகிறது? பிசாசு வரும்பொழுது அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அவனோட காம்ப்ரமைஸ் பண்ணுங்க சொல்லுது வசனம். பிசாசு வரும்பொழுது எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பயமுறுத்தல் வரலாம், சீண்டல்கள் வரலாம், இப்படி சடுதியான காரியங்கள் ஏதாவது ஒரு காரியம் வரும் பொழுது இந்த மனுஷன் ஆண்டவரை சார்ந்திருந்தான்னு சொல்லி முதல்ல படிச்சோம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். இந்த மனுஷன் சொல்றது பாருங்க, நீ எவ்வளவு சுமத்துறியோ அதை சொல்லுப்பா, நான் உனக்கு கட்டுறேன். That means he is going as a bonded servant. ராஜா அதிகாரத்தை பயன்படுத்தாதபடி, இல்லைன்னா தேவனுடைய அந்த வல்லமையான செயல்களை, வல்லமையான அதிகாரத்தை அவன் சார்ந்து இருக்காதபடி என்ன பண்ணான்? தன்னுடைய சுயபலத்துல சொல்றான். என்ன சொல்றான்? நீ எவ்வளவு சுமத்துறியோ நான் அதை செய்யறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில் அகப்பட்ட எல்லாவற்றையும் கொடுத்தான். அதுல ரொம்ப ஒஸ்டான திங் என்ன? ஆண்டோடைய சொல்லுங்க, ஆலயத்தில் இருக்கிறதெல்லாம் கல்வி கொடுத்துதான். அது கூட கொஞ்சம் இப்ப பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, சடுதியான ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஏற்கனவே அவன் ஆண்டோடைய சார்ந்திருந்தான் படிச்சோம். ஆண்டோட தானே போயிருக்கணும், ஆண்டோட தானே போயிருக்கணும். ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, போராட்டம் வந்திருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்றதுக்கு பதில இவர் அங்க போயிட்டு கன்சல்ட் பண்றாரு. எவ்வளவு சொல்றப்பா, நான் செய்யறேன், கொடுக்குறேன். என்ன நினைச்சான்? எங்க பணம் இருக்கு, எங்க தளர்ந்து இருக்கு, நான் மேனேஜ் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டான். ஆண்டவர் தேவையில்லை. அவன் நினைச்சதுனால என்ன நினைச்சு பாருங்க. அடுத்தது பாருங்க, அதே அதிகாரத்துல கீழே 17ஆம் வசனத்துல இருந்து வாசிங்களேன். ஆகியும் அசீரியா ராஜா லாகீசிலிருந்து தர்னானையும் ரப்சாக்கேயும் பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணாத்துறையின் வழியில் உள்ள மேல்புறத்து சாலத கண்டையில் நின்று இப்ப எசேக்கியா ராஜாவிடத்தில் இப்ப பெரிய சேனை அனுப்பிட்டான். முதல்ல கொஞ்சம் சேனை வந்து முற்றுகை போட்டாங்க. அப்ப காசை கொடுத்து இந்த சரி பண்ணிடலாம் நினைச்சான். ஆனா இங்க நடந்தது பாருங்க, பெரிய சேனையோட எருசலேமுக்கே வந்துட்டான். கேபிட்டலுக்கு வந்தாச்சு. முந்தி சுத்தி ஓரத்துல இருக்கிற ஹவுஸ் கட்சியில வந்தாரு. அப்பயே வந்து இவர் ஆண்டவர்கிட்ட சேர்ந்து சின்ன பிரச்சனையா இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவர்கிட்ட கவுன்சிலிங் கேட்டு ஆண்டவர்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பலத்துல அதை முறியடித்திருந்தாலும் சத்துருவை மேற்கொண்டிருப்பான். நல்லா கவனிங்க, இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியங்கள் தான். சின்ன சின்ன காரியங்கள்லாம் தேவையில்லை, ஆண்டவர் தேவையில்லை, ஐ கேன் பினிஷ் இட், ஐ கேன் மேனேஜ், இப்படி நம்மளுடைய ஐ என்று சொல்ற அந்த காரியத்தை குறித்து நான் பேசுகிறேன். இந்த ராஜா செய்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமான மனுஷன் தான். ஆனா அவன் எல்லாம் செய்து கொடுத்தான். அடுத்தது இந்த சத்ரு அவனுடைய கன்னிங் பிளான் என்ன? அழிக்க வேண்டும் என்று சொல்லி எருசலேமுக்குள்ளே வந்து விட்டான். எருசலேமுக்குள்ள வந்து உரத்த சத்தமா, அதுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சது, உரத்த சத்தமா பேசி கேவலப்படுத்தி இன்னும் பயங்கரமா காரியங்கள்லாம் பேசி எசேக்கியா ராஜாவே நம்பாத அந்த காரியங்களும் பின்னால படிக்கிறோம். மக்கள் மனதிலே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறான், ஒரு கேவலமான காரியங்களை பேசி விடுகிறான். அப்பொழுதுதான் இப்பொழுது எசேக்கியாவுக்கு புத்தி வருகிறது. என்ன வருகிறது? அடுத்த அதிகாரத்துல பாருங்க, 19ஆம் அதிகாரத்துல 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் சாப்டர் 19 பாருங்க, 1ஆம் வசனம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, இந்த வசனம் நமக்கு தெரியும். எசேக்கியா அந்த ஆலயத்துல வந்து அழுகிறான். இது நல்லா தெரியும். ஆண்டவரே, ஆலயத்துக்கு வந்து அழுகிறான். இதுக்கு முன்னால உள்ளது நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அப்ப வாட் இஸ் அவர் பிரியாரிட்டி? முதலாவது ஆண்டவரா இல்ல முதலாவது என்னுடைய சுயமா? இப்ப பிரச்சனை பெருசான உடனே என்ன அந்த தெரியும், அவங்களுக்கு வந்துட்டு அந்த வண்ணாந்துறையில இருந்து எல்லா குழந்தைகள் இருந்து கத்துறான், எசேக்கியா நம்பாத, எசேக்கியா ராஜாவை நம்பாத, எசேக்கியா எல்லாம் சொல்றான். அப்படின்னு இந்த காரியங்கள்லாம் எசேக்கியா கேட்ட உடனே now he decided, okay, now I run into God. ஆண்டோடைய ஆலயத்துக்கு நான் போறேன், அங்க போய் அழ போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் அழுகிறோம். நிறைய புலம்பல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் உதவி செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, when we face sudden trouble, how is our reaction? நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது?
எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஐ நீட் காட் ஃபார் எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட். அவர் நம்மளோடு கூட உலாவி நம்மளோடு கூட இருக்கன்னு ஆசைப்படுகிறார். அவர் நம்மளோடு கூட உறவாட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். ஸோ நான் அதை திருப்பி அந்த கதையை இந்த காரியம் நமக்கு தெரியறதுனால நான் ஸ்கிப் பண்ணுகிறேன். ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிறார். அப்படித்தானே? சத்துருக்கள் எல்லாம் சிதறடித்து ஓடுபடியாக எசேக்கியா அழுது ஜெபிக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லா நிமிடமும் அவர் டிபெண்ட் பண்ணியிருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக சடன் டெம்ப்டேஷன். இரண்டாவது சடன் டெம்ப்டேஷன் நமக்கு பிடித்த பகுதி, தெரிந்த பகுதி. அது ஒரு 2 வீக்ஸ் முன்னால்தான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேதுரு குறித்து கெத்செமனே தோட்டத்தில் அவன் செய்த ஒரு காரியம் மத்திய 26ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய சுயபலத்தை நம்பினான். When there is a sudden temptation, சோதனை வருகிறது, சடுதியான ஒரு சோதனை. மத்திய 26ஆம் அதிகாரம் வாசிக்கலாம், 31-34 வரை. அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, மேய்ப்பனை விட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரடையும் என்றான். இயேசு அவன் நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க, பேதுரு சொன்ன காரியம் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவரே, நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படி சொல்லித்தான் பரவாயில்ல. இவங்க எல்லாரும் உமது நிமித்தம் இடரடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரடையேன். ஐ நெவர் லீவ் யூ. அவர் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அவர் சொன்னார். உங்களுக்கு தெரியும் எப்படி சொன்னார் பேதுரு? எப்படி சொன்னாரு? ஆண்டவருடைய விடத்தில் சொன்னாரா? சொல்லுங்க. சேவலத்துல when there is a sudden temptation, நம்மளுக்கும் டெம்ப்டேஷன் வரதான் செய்யும். we also tempted. எப்படி செய்ய போறோம்? எல்லா நேரத்திலையும் நல்லா தான் இருந்தோம். ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஒரு காரியத்துல நான் ஐ லாஸ்ட் கண்ட்ரோல், கோவப்பட்டுட்டேன். இந்த ஒரு காரியத்துல ஆண்டவர் சொல்றதை நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம். அப்படித்தானே? சிலரோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது. எல்லாரும் மாம்சம் தானே பிரதர் அப்படித்தானே சொல்லுவோம். எல்லாரும் மனுஷன் தானே, நானும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருக்கோம். when we lost control. இந்த பேர் என்ன சொன்னாரு? எல்லாரும் ஒருவேளை கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேரிட்டிவ்ல இவங்கெல்லாம் அவனும் போயிடுவான், அவனும் ஒன்றும் தேவை மாட்டான். நான் நிற்பேன் பாருங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கான் லேட்டஸ்டா இப்படி சொல்லியிருப்பான். நான் நிற்பேன் என்ன இருந்துச்சு? 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். He pinpointed nail it and சொல்ல வேண்டியது nail it. அவன் எதனால சொன்னாங்கிறது ஆண்டவர் நெயில் பண்ணிட்டார். என்ன? மாம்சமும் பலவீனம் உள்ளது. எதுவே மாம்சமும் பலவீனம் உள்ளது. உற்சாகத்தில் இருக்கிற, எமோஷன்ல இருக்கிற சொல்லிட்ட. ஆனா ஜெபம் பண்ண, விழித்தது ஜெபம். ஐ பிரைஸ் காட். நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்க, ஜூம்ல எல்லாம் ஜெபம் பண்றீங்க. ஜெபம் முக்கியமானதுதான். அன்னைக்கு ஆண்டவர் பேருக்கு சொன்ன அந்த காரியம், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமும் பலவீனம் உள்ளது. தப்பிக்க முடியாது. ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னால முதல்ல சொன்னாரு, பேதுருவே கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறது உத்தரவு கேட்டுக்கொண்டான், நான் உனக்காக ஜெபம் பண்ணேன் ஆண்டவர் சொன்னாரா? அவர்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கிறது. அதுக்கான தேவ ஜனமே, let us identify our weakness. ஆண்டவரே, இந்த இடத்துல மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும்.
சடுதியான சோதனை வரும்பொழுது இது மேற்கொள்ள எனக்கு உதவி செய்ய. இன்றைக்கு அது நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். Let this be our prayer. என்ன 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அங்க ஒரு எச்சரிக்கையான வசனத்தை பவுல் எழுதியிருக்கிறார். If you think you are standing firm, be careful that you don't fall. நான் எச்சரிக்கையான வசனம் தமிழ்ல வாசிக்கலாமா? தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறவன். Be careful that you don't fall. My dear brothers and sisters, let us be careful on this. நிறைய மக்கள் விழுந்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். நிறைய ஊழியக்காரர்கள் விழுந்து கொண்டதை பார்க்கிறோம். வைரலா போயிட்டு இருக்கு. அப்படிதானே மாடர்ன் டைம்ஸ்ல சொன்னாங்க. தமிழ்நாட்டில் நடக்கிறத பார்க்கும் பொழுது வைரலா போயிட்டு இருக்கு. எதனால விடுகை? ஏனென்றால் எச்சரிக்கையை பெற்றுக்கொள்ள மனசில்லை. மூத்த ஊழியர்களுடைய எச்சரிக்கை பெற்றுக்கொள்ள மனசில்லை. வேதத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள மனசில்லை. நான் செய்துவிட்டேன், நான் நிற்கிறேன், I have fans, I have followers, அந்த செலிபிரிட்டி மோட். எத்தனை பேர் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள், காணாமல் போய்விட்டார்கள். வேதத்தை நேசிக்காதபடி, ஆலோசனை நேசிக்காதபடி ஆண்டவர் சொன்ன அட்வைஸ் என்ன? ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். மாம்சம் பலவீனம் உள்ளது. இட்ஸ் ட்ரூ. நமக்கு முன்னால சாட்சிகள் ஆண்டவர் இருக்கிறார். இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறது. மேகமோன்ற திருநாள் சாட்சிகள் எங்க பைபிள் கொடுத்திருக்கிறார். இந்த சொந்த வசனத்துக்கு ஆண்டவர் ஆதாரமாக கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கிறது. நான் அப்படியே அங்க நடக்கிற காரியத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எங்களுடைய மீட்டிங், ஸ்டாஃப் மீட்டிங்ல பாரு இதுதான். வேதத்தை பேஸ் பண்ணாதபடி செலிபிரிட்டி மோட் போடணும்னு யாரும் நினைச்சிடாத. செலிபிரிட்டியா நீ போகிற ஆண்டவர் அழைக்கல, சீசனாய் மாறுவதற்கு தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சீசனாய் மாறு. People must see Jesus. People should not see you. நீ உன்னை காமிக்காத, ஆண்டவருக்கு நேராக அவர்களை திருப்பி விடு என்று சொல்லி என்னுடைய வாலிபர்களுக்கு நான் ஆலோசனை சொல்வது வழக்கம். என்கிட்ட இருக்கிற வாலிபர்கள் 55 ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அதுல 80% வாலிபர்கள் தான். They are just young generation. They are coming up. அவங்களை உருவாக்கி, அதான் நான் அப்படி சொன்னேன், அவங்களை உருவாக்கி அவங்கள அப்படியே ஃபீல்ட் அடிக்கிட்டு சுவிசேஷன் சொல்றது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில ஆண்டவர் ஃபுல்லா டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். ஒன் ஆஃப் த வார்னிங், இந்த மாதிரி வார்னிங், நடக்கிற வார்னிங் எல்லாம் என்ன, ஏனென்றால் இந்தியாவில் நடக்கிறது எல்லாம் அங்கே வந்துடும். அவங்களுக்கு ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் அங்கே என்ன பாஷா இது என்னன்னு நம்மளே கேட்பாங்க. இது என்னன்னு சொல்லுங்க, இந்தியாவில் உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சொல்லிக் கொடுக்குறது விழாதபடிக்கு எச்சரிக்கையா கேட்கணும். ஆண்டவர் தேவையில்லை. என்னுடைய மாம்சம் சொல்றபடி நான் கேட்டேன்னா நான் விழுந்து போயிருவேன். When there is a sudden temptation, பேதுருக்கு அதான் நடந்துச்சு. அவர் ஆண்டவர் பார்க்கறதுக்கு ரொம்ப he feels shy. வீட்டிலிருந்த ஆண்டவர், ஆனா வீட்டிலிருந்த ஆண்டவர் பேதுருவிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி பர்டிகுலரா சொல்லிவிட்டார். அப்படிதானே ஈஸ்வரில் தியானம் பண்ணி சீசர்கிட்ட சொல்லுங்க, பேதுருட்டே சொல்லுங்க. ஏனென்றால் பேதுரு முக்கியம். பேதுரு ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பேதுரு மூலமா பெரிய காரியங்கள் நடக்க திட்டங்கள் வைத்திருக்கிறார். ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அப்படின்னு அவங்க மூலமா பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்மளமாகவும் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமாக இருக்கலாம். இப்பதான் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறார், ஒரு தடவை தான் முடிச்சிருக்க, 2 தடவை, எதுவும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு உங்கள் மூலமாய் காரியங்கள் செய்ய ஆண்டவர் சித்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அவருடைய சத்தத்துக்கு நாம் செவிகொடுக்க முடியாது. இன்றைக்கு வைக்கிறார். மூன்றாவதாக லாஸ்ட் சடன் ட்ராஜடி, சடுதியான ட்ராஜடி தமிழ் பாச துன்பங்கள் பார்த்தோம், சோதனை பார்த்தோம். தமிழ் செல்லுறது அப்படிதான். அங்க போனா பர்மீஸ் கோடாரா இருக்கு, கடைசியில் தமிழ் மனது போல தெரியுது. இங்க வந்து திடீர்னு இங்கிலீஷ்ல பிரசவம் பண்ண சொல்றாங்க, இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. இப்படியே அங்க கம்போடியாவுக்கு போனா அடுத்த பிரச்சனை, அதை டிரான்ஸ்லேட் பண்ற பாஸ்டருக்கு இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நீங்க சிம்பிளா இங்கிலீஷ்ல சொல்லுங்க, நான் டிரான்ஸ்லேட் பண்ண கிடையாது சார். எப்படியாவது சுவிசேஷம் சொல்லுங்க. கடைசியில மக்கள் தொடப்படுறாங்க, அவ்வளவுதான்.
பழைய டிரான்ஸ்லேஷன்லேயே போயிட்டு இருக்கு. திடுக்கிற சம்பவம், சடன் ட்ராஜடி. அதுக்கு லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்துல இருந்து ஒரு சம்பவத்தை பார்க்கணும். தெரிஞ்ச சம்பவமா இருக்கலாம். 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருந்து 20 வரைக்கும். அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாய் இருந்தார். ஏனெனில் ஒருவனுக்கு எப்பொழுது பெருமான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை விட்டு பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியங்களையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். இதுல ஆண்டவர் சொல்ற ஒரு எச்சரிக்கையான ஒரு காரியத்தை நாம் பார்க்கணும். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திறனான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஜீவன் அது கிடையாது. நம்மளுக்கு நித்திய ஜீவன் ஒண்ணு. அல்லேலூயா. நித்திய ஜீவன் தான் நமக்கு. எல்லாத்தையும் நம்ம விட்டு போகிறோம். அந்த சத்தியம் நல்லா தெரியும். நம்ம ஒன்னத்தையும் கொண்டு போகிறது. ஆனா இங்க ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அது எல்லாருக்கும் எச்சரிக்கையாகவும் சொல்லுகிறார். அதைத்தான் இந்த பாயிண்ட்ல நான் கவர் பண்றேன். சடன் ட்ராஜடி. அவன் நினைத்து விட்டான், எல்லாம் கிடைச்சிட்டது, ஓகே, சந்தோஷமா இருக்கு, ஆத்மாவே சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் நமக்கு எல்லாம் கொடுக்கிறார். இஸ் a God who multiplies. எல்லாத்தையும் நம்ம பெருக்கி கொடுக்கிறார். ஈசாக்கின் தேவன் அப்படித்தானே? ஈசாக்கின் தேவன் நமக்கு பஞ்ச காலத்திலையும் நமக்கு தானியத்தை பெருக்கி கொடுக்கிறார். பிரைஸ் காட். அவன் சந்தோஷமா பிரைஸ் காட் சொல்லிட்டு ஒரு பாட்டு படிச்சுக்கலாம். அதுக்கு அவன் சொன்ன வார்த்தை தான் வித்தியாசமா இருக்கு. ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் என்று ஆத்மாவோடே சொன்னேன். பாருங்க, பேசுறது நண்பர்கிட்ட பேசினாலும் பரவாயில்ல, எல்லாருக்கு ஒரு சாட்சியா ஆண்டவர்களுக்கு எல்லாம் கொடுத்தார். இது அப்படி காரியங்கள் நடக்காதபடி அவன் தன்னுடைய ஆத்மாவோடே பேசிக்கொண்டான். That means I don't need anything. I have everything. I can live forever. அதுதான் I don't need God. I don't need God's mercy, God's grace. எதுவும் எனக்கு தேவையில்லை, எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆத்மாவே, நீ சந்தோஷமாயிடுன்னு சொல்லி அதை குறித்து எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்மா முக்கியம். அப்படிதானே? ஆத்மாவுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஆத்மாவுக்கு தினம் மண்ணா கொடுக்கப்படுகிறதா? தினம் மண்ணா, அதுதான் முக்கியம். எஸ், we are in the busy schedule, okay. ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவோட ஸ்டேட்டஸை பார்க்கிறாரு. மற்ற ஸ்டேட்டஸ்லாம் இருக்கு. நம்ம ஆத்மா ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கிற ஆத்மா. அருமையான தேவஜனமே, ஆண்டவர் பேசுகிறார். உங்களுடைய ஆத்மாவுக்கு மன்னா கொடுக்குறீங்களா? தினம் May the Lord speak to you. இந்த கடைசி காலத்தில் இருக்கும். We have a lot of things going on. நிறைய ப்ரெஷர், நிறைய காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஆனா இப்படி ஒரு சடன் ட்ராஜடி நடக்கத்தான் போகிறது. அவனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவை ஆகுவதாகும். நீ சேகரித்தவைதான். ஒரு நாள் ஒரு நாள் எல்லாரும் ஆண்டவரை பார்க்க நம்ம தான் போகிறோம். நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாத்தையும் விட்டு விட்டு தான் போகிறோம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. We need to be careful. We need to be careful. இந்த வேதம் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது. வாழ்க்கையின் சத்தியங்கள், வாழ்க்கையின் சத்தியங்கள் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மைக்கேல் ஜாக்சன் என்று சொல்லி அருமையான டான்சர் ஒருத்தர் இருந்தாரு. He covered all the nations. நிறைய தேசத்துக்கு போயிட்டு நிறைய வாலிபர்களை தன்னுடைய பாப் சிங்கர் ராக்கா, அது நிறைய டான்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. அவருடைய டான்ஸ் பார்க்காதவங்க
அப்படிப்பட்ட மைக்கேல் ஜாக்சன் என்ன செஞ்சார் தெரியுமா? மெடிக்கலி he appointed donors, ஹார்ட் டொனேட் பண்றது, கிட்னி, லிவர் டொனேஷன், பிளட் டொனேஷன், எல்லாத்துக்கும் he paid salary. அப்படிதான் எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் வச்சார். என்ன எனக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா இமிடியேட்டா நான் அப்பாயின்ட் பண்ண டாக்டர் என்னை வந்து காப்பாத்திப்பாரு. நான் அப்பாயின்ட் பண்ண டோனர் he will donate the blood. அப்பாயின்ட் பண்ண கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு உடனே I have spared people, appointed people, salaried people. அவனுடைய பணத்தினாலே எல்லாவற்றையும் செய்து முடித்தான். செய்து முடித்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, என்ன எத்தனையோ வருஷம் நான் போய் படுறேன் 120 years அவர் சொன்னார். அவரும் சொல்லிட்டார் 52 நினைக்கிறேன், 52 பாஸ் ஆனார். கேஷுவலா ஒரு நைட் அவர் மெடிசன் எடுத்துட்டு படுத்து போனவர் காலையில் எந்திரிக்க முடியல. கேஷுவலா நத்திங், there is no trouble, nothing. தூங்க போனவர் காலையில் எந்திரிக்க முடியல. அவ்வளவுதான். மைக்கேல் ஜாக்சன் ஸ்டோரி எடுத்து படிங்க, நடந்த சம்பவம். அவருடைய வேர்டு சேம். எல்லாம் இருக்கிறது. ஐ டோன்ட் நீட் காட், ஐ டோன்ட் நீட் காட். எல்லாம் இருக்கிறது. எல்லாத்தையும் சம்பாதிச்சேன் பாருங்க. டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு, டாக்டருக்கு மாசம் மாசம் சம்பளம் போகுது. எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. anything happen to me they will save me. அந்த வேர்டு அவர் சொல்லிட்டு ஒரு நாள் மரித்து போனாங்க. நமக்கு நடந்த சம்பவம். அருமையான தேவஜனமே, சடுதியான காரியங்கள் நடக்கத்தான் போகிறது. மனுஷகுமாரன் வரத்தான் போகிறார். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றுவோம், நம்முடைய ஆத்மாவை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செய்தது மாத்திரமல்ல, ராஜா ராஜா வாரும் ஐயா, நீ சீக்கிரமாய் வாரும், நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் சொல்லி எதிர்கொண்டு செல்வதற்கு நாம் ஆயத்தமாவோம். ஆண்டவர் நம்மளை பக்குவப்படுத்துவாராக, சீர்படுத்துவாராக, ஸ்திரப்படுத்துவாராக. கண்களை முடிச்சிருப்போமா? ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நீ கொடுத்த வார்த்தையை ஆண்டவரே சொல்லுவதற்கு நீ திரும்ப கொடுத்தீங்க. உடைய வார்த்தை வெறுமனை திரும்புவதில் செய்ய வேண்டியது செய்துவிட்டு தான் திரும்ப வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நீ செய்வீராக. இந்த கடைசி காலத்துல நீங்க வரப்போகிறீங்க, அதற்கு ஆயத்தப்படும்படியாக எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். எந்தெந்த ஏரியா, எந்தெந்த இடத்துல எங்களுக்கு கிருபை தேவையோ அதை கொடுத்து சம்பூர்ணமாய் நீர் நடத்தி உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்த முடியாது நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, விடப்பட வேண்டிய, கட்ட வைக்கப்பட வேண்டிய காரியங்கள் எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் அது சீக்கிரமாக அவருக்கு சரியாக நடந்து விடுதலையோடு உண்மை ஆராதித்து விடுதலையோடு ராஜாவை எதிர்கொள்ள சந்தோஷமாக ஆயத்தப்பட ஆண்டவர் ஒவ்வொருவரும் உதவி செய்கிறார்கள். ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் இந்த சபை திருச்சபையை தமிழ் காஸ்பல் சர்ச் ஆசீர்வதிக்கிறேன். அவன் செய்கிற மிஷனரி ஒர்க் ஆண்டவரே, சுவிசேஷ ஊழியம் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறாக. இன்னும் ஆண்டவரே அவருக்கு தேவையான நடத்துதலையும் ஆண்டவரே தரிசனங்களை தரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமே நாமத்தை சொல்லிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே.